அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் விஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். நோன்பு முடிஞ்சதுக்கப்புறமா நான் போடுற ஃபஸ்ட்டு வீடியோ இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஒரு வாரமாகவே ரொம்ப எல்லாருக்குமே மாறி மாறி உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. எல்லாருக்குமே கோல்டு காஃப் அந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் பேக் டு நார்மல் வந்திருக்கிறோம். ஒரு வாரமாக பெருநாளைக்காக இங்கே லீவும் விட்டுருந்தாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா தசீம் 2 பேருமே கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்க கிளம்பி போனதுக்கப்புறமா தான் நான் விலாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே செய்யலை. எனக்கு மட்டும் மேகி செஞ்சுருக்கிறேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா இந்த முட்டை பொரிச்சு போட்டு அது ஆனந்தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் பக்கம்லாம் நிறையா செய்வாங்க. இந்த ஆனத்தோட ரெசிபி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. நான் இந்த வீடியோவில் ரெசிபியும் ஷூட் பண்ணல. ஏன்னா பாதி வேலை முடிஞ்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுங்கிறதே ஞாபகம் வந்துச்சு. இந்த முட்டையில் பார்த்திங்கன்னா தேங்காய், அப்புறம் மிளகு, ஜீரகம், சோம்பு 3மே வச்சு அரைச்சிட்டு அதை இந்த முட்டையில் சேர்த்துடணும். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். கொத்தமல்லி இருந்தால் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி என்கிட்ட வீட்டில் அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால இதை நான் சேர்க்கலை. இந்த முட்டையை இந்த மாதிரி பணியாரக்கல்லில் தான் நான் பொரித்து நான் சேர்த்துக்க போகிறேன். நெய் ஊற்றி இந்த மாதிரி பணியாரக்கல்லில் பொரிச்சிருக்கிறேன். அப்படி இந்த மாதிரி பணியாரக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தோசைக்கல்லே பொரிச்சிட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆணத்தில் சேர்த்துக்கலாம். ஆணை பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வெந்தயானம், மீன் ஆணத்துக்கெலாம் எப்படி நம்ம தாளிப்போமோ அதே மாதிரியே ரெடி பண்ணிவிட்டு அதில் இந்த முட்டையை பொரித்து சேர்த்துற வேண்டியது தான். இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் இன்னொரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த முட்டை பொரிச்ச ஆணமும் பார்த்திங்கன்னா இந்த சைடில் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் அவசரமாக நான் வெளியில் கிளம்புறதுனால குயிக்காக நான் வேலையை முடிச்சிட்டேன். குக்கிங் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 கிட்டே இருக்கும். நான் இப்போ எங்கே போகிறேன்னா நர்சரிக்கு தான் போயிட்டுருக்கிறேன். ஏன்னா கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். கொஞ்சம் மண்ணெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய திங்ஸ் கார்டனிங்க்கு தேவைப்படுது. அதெல்லாம் போயிட்டு பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இந்த வருஷம் நல்ல விதமாக கார்டனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு துவா செஞ்சுக்கிட்டே தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கேன். அதே மாதிரி நிறைய சீட்ஸும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்திருக்கிறோம். சரியான வெயிலாக இருக்குது. இப்போ இந்த ஹாட் சம்மரில் எப்படி தான் நான் கார்டனிங் பண்ண போகிறேன்னு தெரியல. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எல்லாத்தையும் நல்ல விதமாக லேசாக்கி தருவான். கீழே ஒன்று இருக்கு. நான், அம்மா, ஃபாரா 3 பேரும் தான் வந்திருக்கிறோம். இங்கே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக செம்பருத்திலாம் வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒரு மாதிரி கலரில் சூப்பராக இருக்குல்ல. எந்த கலர் வாங்குறது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆப்போசிட் சைடும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பூச்செடி தான் வச்சுருக்குறாங்க. ஒன்று ஒரு கலரில் அவ்வளோ அழகாக இருக்குது. நிறையா ரோஸ் செடி வச்சுருக்குறாங்க. ரோஸ் செடி எப்போ பார்த்தாலுமே எனக்கு வாங்கணும் அப்படின்னு தான் தோணும். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குல்ல. இதெல்லாம் பார்க்குறப்பவே யாருக்கு தான் மனசு வராது இதை வாங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. ஏன்னா யாராக இருந்தாலும் கண்டிப்பாக செடியை விரும்புகிற கண்டிப்பாக பூச்செடிலாம் பார்த்தாலே ஆசை தான் படுவாங்க. இங்கே நிறைய மாதிரி ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் பூச்செடிலாம் இப்போ நிறைய நான் வாங்கலை. 2 ரோஸ் செடி மட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். ஏன்னா இப்போ அடிக்கிற வெயிலில் பூச்செடி வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா அதெல்லாம் நல்லா பொழைச்சிக்கும். இல்லைன்னா டக்குன்னு காஞ்சிரமோன்னு பயமாக இருக்குது. அதனால் நான் இன்றைக்கி முக்கியமாக மண் வாங்கிட்டு கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு இருக்கேன். வெஜிடபிள் சீட்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு போகலான் இருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய மாதிரி கலரான பூலாம் இருக்குது. எல்லா பூவோட பேரும்லாம் எனக்கு தெரியாது. பார்க்க நல்லா அழகாக இருந்துச்சு. நல்லா இதெல்லாம் தாங்கும் அப்படின்னாக்கா நான் வாங்கிப்பேன். வெயிலில் கொஞ்சம் தாங்குற மாதிரியான செடி தான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். அம்மாவும் சேர்ந்து தான் வந்திருக்கிறாங்க. ஃபாரா நிறையா பூச்செடி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா. அவகிட்டையும் அதான் சொன்னேன், ஒரு 2 months போட்டோம், அதுக்கப்புறமா பூச்செடிலாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இல்லை உண்மையிலேயே ஒரு மான் நிற்கிற மாதிரி இருக்கு. நம்ம இப்போ ஷேடில் தான் நின்றுட்டுருக்கோம். இருந்தாலுமே அவ்வளோ ஹாட்டாக இருக்குது இங்கே. எப்படி தான் இந்த செடிலாம் தாங்குதோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் ஃபேன் போட்டு விட்டுருக்காங்க. ஃபேனில் இங்கே அப்படியே தண்ணி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரியான ஃபேன்லாம் இருக்கும்ல, அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்படி இருந்துமே இந்த இடத்துல கொஞ்சம் ஹாட்டாக தான் இருக்குது. இந்த செடி பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குல்ல. இதை நிறைய சைனீஸ் வாங்கிட்டு போவாங்க. ஸோ இது நிறைய மாதிரி கலர்லேயுமே இருக்கும். அதுதான் பார்த்துட்ருக்கேன். இங்கே இருக்கிற இந்த கலர் நல்லா அட்ராக்டிவாக இருந்தது. இங்கே இருக்கிற செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சைனீஸ்காரங்க நல்லா விரும்பி வாங்கிட்டு போவாங்க. வளர்கிறது தானே இது. வளர்க்கிறதா
இங்கே வந்து குட்டி குட்டி பாட்ஸில் நிறைய செடிலாம் வச்சுருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சக்குலன்ஸும் வந்து வச்சுருக்குறாங்க. கேக்டஸ் அந்த மாதிரி செடிலாம் கூட நிறையா வந்து வச்சுருக்குறாங்க. ஆனால் வந்து எனக்கு வந்து அந்தளவுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதாவது கேக்டஸ்லாம் வாங்கி வளர்க்கணும் அப்படின்னு விரும்ப மாட்டேன். மற்றபடி அழகுக்கு இருக்கிற மற்ற செடிலாம் வந்து வாங்கி வச்சுப்பேன். இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட், அதுக்கப்புறம் நிறைய மாதிரியான இன்டோர் பிளான்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்க்குறதுக்கே ஆசையாக தான் இருந்தது. அப்புறம் இங்கே வந்து வித்தியாசமான பாட்ஸ் எல்லாமே வந்து நிறையா வச்சுருக்குறாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் தான். இந்த வெளி பக்கம் ஃபுல்லாக வச்சுருக்கிறது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ் தான். இப்போ நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு. இங்கே இருக்கிற சீட்ஸ்லேருந்து நிறையா சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இப்போ வாங்கிட்டு போகணும். என்னெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்துட்ருக்குறேன். இன்ஷால்லா வீட்டுக்கு போயிட்டு நான் காமிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கிறேன் அப்படிங்கிறதையும். இங்கே ஃபுல்லாகவே நிறையா மாதிரி போகன்வில்லா செடி தான் வந்து வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே கலராக நல்லா சூப்பராக வந்து வச்சுருக்குறாங்க. இதை பார்க்குறப்பவும் வந்து ஆசையாக தான் இருக்குது வாங்கணும் அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒழுங்காக நம்ம பிளான் பண்ணிவிட்டு எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வாங்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரீ இருக்குது பாருங்கள். இதுவுமே பெருசாக மரமாக போகிறது தான். ஆனால் வந்து இதுவுமே பார்க்குறப்ப வாங்கணுன்னு தான் தோணுச்சு. ஏன்னா இந்த பழம்லாம் இருக்கிறத பார்த்தாலே வாங்கணும்னு ஆசையாக தானே இருக்கும். ஆனால் வந்து இந்த மாதிரி மரம்லாம் நம்ம வைக்கிறோன்னா ஒழுங்கான இடத்த வந்து கரெக்டாக ப்ராப்பராக தேடி கண்டுபிடிச்சி அங்கே தான் வைக்க போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணிவிட்டு வைக்கணும். ஏன்னா அதெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாதுல்ல. அப்புறம் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அழகு வைக்கிற மாதிரியான மரம்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. அதையுமே இங்கே வந்து ஒரு லுக் பார்த்துட்ருக்குறோம். இப்போ எனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையுமே வந்து வாங்கிட்டேன். இதெல்லாம் தான் வாங்கி வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். பில் பே பண்ணி இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் வச்சு தந்துட்டாங்க. இப்போ நம்ம வாங்கினதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஹஸ்பண்ட் தான் எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப வெயிட்டாக இருக்குது. மண்ணெல்லாம் வந்து ஒரு பேக்காக வந்து நம்மளால் தூக்கிட்டு போக முடியும். ஹஸ்பண்ட் வந்து நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து தூக்கிட்டு போகலாம், வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் வெளியில் அடிக்கிற வெயில் தாங்க தாங்க முடியல. சரியான வெயிலாக இருந்துகிட்ருக்கு. ஊர்லலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். இங்கே வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு தெரியுதா இல்லையோ, ஆனால் வந்து செம்ம சூடாக இருந்துகிட்ருக்கு இப்போது. இங்கேயே அடிக்கி விடுங்க, இங்கேயே அடிக்கி விடுங்க. நான் தொட்டியில் போட்டு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன். தொட்டியில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கிறேன். மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அடுக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து சீட்ஸ் எல்லாம் நான் வச்சுருக்கேன்னு சொன்னேன்னா அதெல்லாம் இப்போ காமிக்கிறேன் என்னெல்லாம் சீட்ஸ்லாம் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிறத. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்தது கிடையாது. இப்போ கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஏற்கனவே வீட்டில் வந்து கொஞ்சம் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தேன் ஆன்லைனில். அதெல்லாம் தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் சீட் தான். இது பெரிய பாவக்காய் மாதிரி தெரியுது. ஆனால் இதில் பிட்டர்கார்ட் மினின்னு போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பாவக்காங்கிறது தெரியல. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பெரிய பாவக்காயோட விதை தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸ் கியூக்கம்பர். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து ரெட் கலரில் இருக்கிற வெண்டைக்காய் இது. அப்புறம் இது வந்து சில்லி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீன்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் இருக்கிறது வந்து முள்ளங்கி. இன்னும் இது வந்து ஏற்கனவே நான் என்கிட்ட இருந்தது ரெட் கலர் வெண்டைக்காய். அது தெரியாமல் இன்னொன்று வந்து நான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ரெட் கலர் வெண்டைக்காய் வந்து ஏற்கனவே ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்னும் வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தது தான். இதுவுமே வந்து வெண்டைக்காய் தான். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சில்லி தான். இது வந்து கொஞ்சம் தாய் சில்லி டைப்பாக, ஆனால் ஒயிட் கலரில் இருக்கும் அந்த சில்லி. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து அவரைக்காய். இது அவரைக்காய் விதை. ஸோ இதுவும் வந்து வாங்கி வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான். ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறப்ப கொஞ்சம் வந்து ஃப்ரீ கிஃப்ட்டும் சேர்த்து ஏதாவது கொடுப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிதிபாவக்கான்னு போட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இது எக் பிளான்ட்டு. நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிஃப்ட் வந்தது தான். தேங்க்யூன்னு போட்டிருக்கு பாருங்கள், ஃப்ரீ கிஃப்ட் வந்தது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கிற எக் பிளான்ட் தான் இது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புஷ் ஒக்ரா, அதாவது வெண்டைக்காய் செடி தான். இதுவுமே வந்து நிறையா கொத்தாக காய்க்கிற மாதிரி இருக்கும் சின்ன செடியிலேயே. அப்புறம் இது வந்து ஃப்ரெஞ்ச் பீன்ஸ். அப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மாதிரியான மிளகாய். இது வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். அப்புறம் இது வந்து கத்திரிக்காய் தான், நீட்டமான கத்திரிக்காய். அப்புறம் இதெல்லாம் ஃப்ரீ கிஃப்டாக வந்தது. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கியூக்கம்பர் தான், நார்மலான கியூக்கம்பர். ஏற்கனவே வந்து ஜாப்பனீஸ் கியூக்கம்பர் காமிச்சிருந்தேன். இது வந்து மின்ட் லீஃப் வந்து ஃப்ரீ கிஃப்டாக வந்தது. அப்புறம் இது வந்து ரவுண்ட் ரெட் சில்லி இது. நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து ஆலப்பினியோஸ். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து சில்லி தான், அதாவது கலராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இருக்கிறது வந்து கேப்சிகம், பெல் பெப்பர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செரி டொமேட்டோ.
ஸோ இதெல்லாம் தான் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சீடெல்லாம் இன்றைக்கி வந்து விதைக்க போகிறோம். அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம எப்படி வந்து கார்டனிங் பண்ணுவோம் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஜெர்மினேஷன் ப்ராசஸ்லாம் நமக்கு தெரியும். நம்ம எப்போதும் எப்படி போடுவோமோ அதேமாதிரி போட்டுக்கலாம். இதில் வந்து சுடு தண்ணியில் போட்டு ஊற வைக்கலாம் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. நம்ம எப்போதும் எப்படி போடுவோமோ அதேமாரி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா மண், அதுக்கப்புறம் இங்கே வந்து சீட் போடுறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன பாட் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது ஏற்கனவே என்கிட்ட ரொம்ப குட்டி குட்டி பாட் இருக்குது. அதை விட இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாட்டிலே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாட்டாக வாங்கியிருக்கிறேன். என்கிட்ட நிறைய சீட்ஸ் இருக்குது. ஆனால் நான் வந்து இப்போ 20 பாட்ஸ் மட்டும்தான் வாங்கியிருக்கிறேன். இதில் எத்தனை போட முடியுமோ அதெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து இதில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நான் வாங்கிட்டு வந்த ரோஜா செடியெல்லாம் வந்து இந்த மாதிரி ஏற்கனவே என்கிட்ட இருக்கிற பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றி வைக்க போகிறேன். ஏற்கனவே இதை வந்து குட்டி குட்டி பாட்டில் தானே வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பாட்டில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம். ஆனால் வந்து நான் காய்கறி செடியெல்லாம் வந்து கிரவுண்டில் தான் வந்து போட போகிறேன். அதுக்கு முன்னாடி அதை சீட் ஜெர்மினேஷன் ப்ராசஸ்க்காக வந்து நான் சின்ன சின்ன பாட்டில் வந்து வச்சுட்டு அப்புறமா வந்து கிரவுண்டுக்கு நான் மாற்றி வச்சுருவேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி வந்து மாற்றி வச்சுட்டேன். ரோஜா செடி எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நான் வாங்கிட்டு வந்தது வந்து 2 தான், அந்த ரெட் கலரும் அந்த பிங்க் கலரும். இந்த ரோஜா செடியெலாம் ஏற்கனவே என்கிட்ட இருந்தது தான். செம்பருத்தியும் ரெட் கலரில் இருந்தது என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. ஆரஞ்சு கலர் ரோஸும் ஏற்கனவே இருந்தது தான். ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் போடுறதுக்காக இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கியூக்கம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா சீட்ஸும் போடுறதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இந்த மாதிரி மண்ணெல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி தான் சீட்ஸ் வந்து நான் போட போகிறேன். முள்ளங்கி சீட் மட்டும் நான் வந்து கிரவுண்டில் ஸ்ட்ரைட்டாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். மற்ற சீட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டில் போட்டு க்ரோ ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்கலாம். இப்போ வெள்ளரிக்காய் சீட்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஒரு பாட்லேயும் வந்து 4 ஹோல் போட்டுட்டு அதில் வந்து நான் சீட்ஸ் வந்து போட போகிறேன். சும்மா 1 இன்ச்சுக்கு மட்டும் வந்து ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் வந்து சீடை போட்டு அப்படியே மண்ணை மூடி வச்சிடலாம். எனக்கு அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்துலேயுமே வந்து பேர் எழுதி வச்சிட்டேன். பாட்லேயே வந்து இந்த மாதிரி பேர் எழுதி வச்சுருக்கிறேன். ஏன்னா எந்த சீடு எதில் போட்டோன்னு கண்டிப்பாக நமக்கு தெரியாது. இந்த சில்லி பிளான்ட்டும் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தது தான். இது வந்து நம்ம அப்புறமா கிரவுண்டுக்கு வந்து மாற்றி வச்சிடலாம். நம்ம வந்து இன்னும் நிறைய வேலை இருக்குது கிரவுண்டில், பார்க்க வேண்டிய வேலை. ஸோ அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து இந்த சில்லி பிளான்ட் வந்து மாற்றி வச்சிடலாம். நான் விதை போட்டிருந்தது எல்லாத்தையும் வந்து இங்கே இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா நைட்டில் வந்து எனக்கு வந்து ஸ்னைல் ப்ராப்ளம் இருக்குது. அதாவது நெத்தை வந்து கொஞ்சம் தொல்லை பண்ணும். அதனால் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இந்த சீட்ஸ் எல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நெத்தை வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போயிடும். அதனாலே எனக்கு பயமாக இருக்கும். ஸோ எல்லாம் முளைச்சி வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் உள்ளே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.